வெண்டைக்காய் லேடிஸ் ஃபிங்கர்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து பிசிஓஎஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய மிராக்கிள்ஸை உருவாக்கி கொடுக்குது. ஸோ பிசிஓஎஸ்க்கு வெண்டைக்காய் எப்படி மருந்தாக மாறுது? பிசிஓஎஸ்ல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னங்க, கருமுட்டை சரியாக வளர மாட்டேங்குது, அதனால ஃபாலிகல்ஸ் வந்து குட்டி குட்டியாக தங்கிடுது. இதுதான் பிசிஓஎஸ்ல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸ், அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், லினோலிக் ஆசிட், இந்த மாதிரியான ஃபேட்டி ஆசிட்ஸும் வெண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா வெறும் 4% தான் கார்போஹைட்ரேட் இருக்குது, 4% ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா கருமுட்டை வளர்ச்சிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அது கூட ஆன்டி ஸ்டெர்லிட்டிக் விட்டமின்னு சொல்லக்கூடிய விட்டமின் இ, ஆல்ஃபா டோகோஃபெரால், கூடவே மெக்னீஷியம், ஜிங்க், மேங்கனீஸ், காப்பர், இந்த மாதிரி அயன், இது எல்லா சத்துக்களும் நிரம்ப பெற்ற காய்கள்